ஹலோ ஆல், வெல்கம் டு DaD ஷோ. இன்றைக்கி நம்ம சேனலில் டோனட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 300 கிராம் மைதா, 40 கிராம் சர்க்கரை, 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் பால், 50 கிராம் உருக்கின வெண்ணெய், அப்புறமா ஒரு முட்டை, இது மூணையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த டவ் வந்து உங்களுக்கு சாஃப்டாக வரும். பத்து நிமிஷம் நல்லா நீட் பண்ணதுக்கப்புறமா இந்த டவ் டபுள் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதுக்கு கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஆகும். இப்போ நம்மளோட டவ் டபுள் ஆகி வந்திருக்கு. ஒரு 1/2 இன்ச் திக்னஸ் இருக்க மாதிரி இதை நம்ம விரிச்சிடலாம். விரிச்சதுக்கு அப்புறமா இதை கட் பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வட்டம், அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஒரு சின்ன வட்டம் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டோனட்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ இதை மிதமான ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போது டோனட் மேலே சுகர் கிளேஸ் பண்ணுறதுக்காக 50 கிராம் உருக்கின வெண்ணெய், ஒரு 150 கிராம் பவுடர் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1லேருந்து 2 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பொரிச்சு வச்ச டோனட்டை சுகர் கிளேஸில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டோனட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா DaD ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.